தேசிய சுகாதார திட்டத்தின் கீழே தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் வந்து வேரியஸ் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தற்காலிகமான பணியிடங்கள், மாத தொகுப்பூதியத்தில் இருக்கக்கூடிய பணியிடங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து டிசம்பர் 3ஆம் தேதி. சரிங்களா? என்னென்ன பணியிடங்கள், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஆய்வக நுட்புணர் நிலை 3 பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 13,000 ரூபாய் வந்து பர்மனன்ட் சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. +2 முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜியில் 1 இயர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மிட் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் பொறுத்த வரைக்கும் 3 வேக்கன்சி இருக்குது. 18,000 ரூபாய் இதற்கான சேலரி. DGNM செவிலியரில் பட்டய படிப்பு, டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடித்த கேண்டிடேட் அல்லது BSc நர்சிங் முடித்த கேண்டிடேட் இதற்கு எலிஜிபிள். சரிங்களா? 3 வேக்கன்சி இருக்குது. அடுத்தது மல்டிபர்பஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கர், அதாவது ஹெல்த் ஒர்க்கர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி இருக்குது. 14,000 ரூபாய் பர்மனன்ட் சேலரி. +2ல் உயிரியல் அல்லது தாவரவியல் இல்லைனா வந்து விலங்கியல் பட்டம் முடித்த கேண்டிடேட் வந்து எலிஜிபிள். +2 முடித்ததுக்கப்புறம் அடுத்தது 10ஆம் வகுப்பில் தமிழ் பாடமாக கண்டிப்பாக படிச்சிருக்கணும். 2 வருடம் வந்து பல்நோக்கு சுகாதார பணியாளருக்கான சர்டிஃபிகேட் இல்லைனா வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான சர்டிஃபிகேட் முடித்த கேண்டிடேட் வந்து இதற்கு எலிஜிபிள். சரிங்களா? 14,000 ரூபாய் இதற்கான சேலரி. ஆய்வக நுட்புணர் நிலை 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து SC ST SCA BC BCM MBC DNC கேண்டிடேட்க்கு எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. OC கேண்டிடேட்னால் ஆல் கேட்டகரிக்கு 32, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்னால் 18லேருந்து 42, எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி தான் 50 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட். டிஸ்ட்ரிக்ட் விடோனா எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது. மேக்ஸிமம் 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது ஜென்ரல் கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. இடைநிலை சுகாதார பணியாளராக இருக்கட்டும் அல்லது பல்நோக்கு சுகாதார பணியாளர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 50. சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தற்காலிகமான பணியிடம், எந்த காரணத்துலையும் அதாவது பணி வந்து நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 11 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிரேக் கொடுத்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் tuthukudi.nic.inல வந்து நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் நேர்லையோ அல்லது தபால் மூலமாக நீங்கள் வந்து அப்ளிகேஷனை டிசம்பர் 3ஆம் தேதி வந்து அதற்குள்ளே அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். உங்களுடைய அப்ளிகேஷன் வித் நெசசரி டாக்குமெண்ட்ஸோடு அங்கே ரீச் ஆகணும். சரிங்களா? மாவட்ட சுகாதார அலுவலகம், மாப்பிள்ளை யூரணி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம், தூத்துக்குடி 628002 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷனை அனுப்பணும் வித் நெசசரி டாக்குமெண்ட்ஸோடு. சரிங்களா? இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இது வந்து லேப் டெக்னீஷியன் கிரேட் 3க்கான கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கக்கூடியதற்கான அப்ளிகேஷன். இதில் வந்து என்ன போஸ்ட் அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணிடணும். அதாவது லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய ஃபோட்டோ, கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. உங்களுடைய பேரை கேபிட்டல் லெட்டரில் எழுதிடணும். ஃபாதர் அல்லது ஹஸ்பண்டோடைய நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், கம்யூனிட்டி, உங்களுடைய கல்வி தகுதி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் வைக்கணும், மார்க் ஷீட்டும் வைக்கணும். அடுத்தது வந்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு, ஏதாவது க்ரைட்டீரியா ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கா அப்படின்றது கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா, டிஸ்ட்யூட் உமன் இல்லைனா விடோவா, எக்ஸ் சர்வீஸ்மேனா என்ன அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் நோ அப்படின்றத கொடுத்துடணும். உங்களுடைய ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம். பெர்மனண்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே சைன் பண்ணிக்கோங்க. இதனுடைய ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் வைக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் ஒன்று வைக்கணும். இன்டர்வியூ அப்போது கண்டிப்பாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2க்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. சேம் அப்ளிகேஷன் ஃபார்மேட் தான். ஆனால் மேலே மட்டும் உங்களுக்கு என்ன போஸ்ட் அப்படின்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் கேர் ஒர்க்கர் MLHPக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஒரே மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்மேட் தான். மேலே மட்டும் பேர் வந்து மாறி இருக்கும், போஸ்ட்டு மட்டும் மாறி இருக்கும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லேயோ வந்து இதில் இருக்கக்கூடிய ஏதாவது பணியிடங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.